இன்னைக்கு எபிசோட பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. ராணவ் உண்மையிலே ஜெயிச்சிருவாரோ அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. ராணவ் எப்பவுமே ஒரு கான்செப்ட் சொல்லுவார்ல, ஏஆர்எம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வகையில் ராணவ் இல்லை ரயன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாப்ல. ஸோ இன்னைக்கு எபிசோட பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உண்மையிலே ராணவுக்கு ஏதோ ஒரு லக் இருக்குப்பா, அவன் உண்மையிலே ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா இன்னைக்கு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஒன்று வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த டாஸ்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா, ராணவுக்காகவே டிசைன் பண்ண மாதிரி இருக்கு. ஒரு கை மட்டும் பெயிண்ட், ஒரு கையை எடுத்துட்டு போய் டச் பண்ணணும் அப்படின்னும் போது ஏன்னா நான் என்ன யோசிச்சுன்னா, ராணவுக்கு வந்து கையில் அடிபட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு டாஸ்க்ல விளையாட முடியாது. இவர் எப்படி டிக்கெட் டு ஃபினாலே விளையாட போறாரு, அவர் எப்படி ப்ரூவ் பண்ணிக்க போறாரு, ராணுவுக்கு உண்மையிலே கொஞ்சம் அன்ஃபேரா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா ராணுவுக்கு மட்டும் தாங்க ஃபேரா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது தான் தெரியுது உண்மையிலே ராணுவுக்கு ஒரு லக் இருக்குங்க. ராணுவ வந்து பாத்தீங்கன்னா எது பண்ணாலும் தொட்டதெல்லாம் தொலங்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் ராணுவுக்கு பார்க்கும்போது ஃபீல் ஆகுது. ஏன்னா இன்னைக்கு ராணுவால ஆக்சுவலா விளையாட முடியல, கரெக்டாக ஃபோக்கஸ்டாக விளையாட முடியல. இருந்தாலும் அவருக்கான பாயிண்ட்டை சௌந்தர்யா எடுத்து கொடுத்தாங்க பாத்தீங்க. அங்கதான் எனக்கே தோணுச்சு, அப்பா ராணுவ உனக்கு ஏதோ ஒரு மச்சம் இருக்குடா அப்படின்ற மாதிரி. இன்னைக்கான டிக்கெட் டு ஃபினாலே ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா அருண் வந்து 2 பாயிண்ட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராணுவ 2 பாயிண்ட் எடுத்திருக்காரு. சோ இந்த டாஸ்க்ல வச்ச ட்விஸ்ட் என்னன்னா, நீங்க வந்து உங்க போட்டோ தொட்டாலும் உங்க போட்டோ தொட்டா பாயிண்ட் இருக்கு. ஆனா இன்னொரு மேட்டர், நீங்க அடுத்த போட்டோ தொட்டாலும் அவங்களுக்கு பாயிண்ட் போகணும் வச்சாங்க பாத்தீங்களா. அதுதான் இதுல இருக்கு ட்விஸ்ட். சௌந்தர்யா என்னதான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உட்ரா ராணுவ பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தட்டி கொடுத்தாலும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சௌந்தர்யாக்கு செத்து போச்சு மூஞ்சி. என்னன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க்ல இருந்து வின் பண்ணிருக்கோம். ஆனா அந்த டாஸ்க்ல பாயிண்ட் நம்மளுக்கு வராம இவனுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி காண்டா அவங்களுக்குள்ள இருக்கும். யாரா இருந்தாலும் இருக்குதானே செய்யும். ஆனா ராணுவ பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா, ஓகே இவனுக்கு ஏதோ ஒரு லக் வந்து ஒர்க் ஆகுதுப்பா அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆகுது. எனவே சினிகான எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 2 டீம் ஆக்சுவலாக பிரிஞ்சுட்டாங்க. எப்படின்னா ஆக்சுவலாக 5 பேர் வந்து இந்த டீம், அதாவது எப்படின்னா ஃபெயில் ஆன கேங்கு, இன்னொரு 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் கேங்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லலைங்க, உள்ள இருக்க வீட்டுக்குள்ள இருக்கிற விஷால் அவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி 5 பேர் தான் பிரிஞ்சு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களாம் டாப்பரு, நம்மளாம் பாட்டம்ல இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு புரியல, வெளியில இருக்கவங்க ஃபீல் பண்றாங்க சரி, உள்ளுக்குள்ள இருக்க நீங்களே எப்படி அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு நம்மளால தோணுது. ஏன்னா அவங்க டஃப் கொடுத்து அவங்களுக்கு அகேன்ஸ்டா போய் சண்டை போடணும். அப்போ அதுக்கு தான் அங்கே உள்ள இருக்கிறது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளே வீக்கர் அப்படின்ற மாதிரி அவங்களே உணர்ந்துட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்க எப்படி அந்த டாப்பர் லிஸ்ட்ல வருவீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த கேம் ஆட வந்துட்டு நான் தான் இங்க டாப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. ஒரு வகையில் ராணுவ கூட பரவாயில்ல போல, என்னால் முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் கான்ஃபிடென்ட். அவங்க அந்த கான்ஃபிடென்ட்டே இல்லாம இருக்காங்க. இப்போ நாமினேஷன்ல சௌந்தர்யாவோட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, முத்துக்குமரன் வந்து கான்ஃபிடென்ட் வந்து உடைக்கிறாரு, அதுதான் அவரோட கேம் பிளே, ஒருத்தவங்களோட கான்ஃபிடென்ட்டை சுக்கு உடச்சு விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா அதுதாங்க இங்க பண்ணணும். இங்க கேம் ஆட வந்திருக்கீங்க, அவனுக்கு வந்து பூஸ்ட் கொடுத்து அவனுக்கு கான்ஃபிடென்ட் ஏத்தி விட வரல, ஒருத்தனோட கான்ஃபிடென்ட்டை உடச்சு அவனுக்கு காலி பண்ண, அவனுக்கு கேம்ல வந்து அவுட் ஆகணும். அதுதான் இந்த கேமே, சைக்காலஜிக்கல் கேம் தான் இது. ஸோ இந்த கேம்ல அதை பண்றது தப்பே கிடையாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் விஷாலோட கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டருங்க. கேரக்டர் மீன்ஸ் நான் எதை சொல்றேன்னா, ஆக்சுவலாக விஷால் பார்த்தீங்கன்னா யாரையும் ஹர்ட் பண்ண முடியல அவரால். அது ஓப்பனாக பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா போல்டாக வந்து ஹர்ட் பண்ணிவிடுவாங்க. ஹர்ட் பண்ணுறது மீன்ஸ் கேமுக்கு ஆமாம் நீ சொல்கிற தப்புனா உன் மூஞ்சி நேராக சொல்லிவிடும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குல்ல, போல்ட்னஸ் இருக்கும்ல, அது வந்து விஷால்கிட்ட இல்லை. விஷாலால் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சொல்ல முடியல. ஸோ அது பார்க்கும்போது க்ளீனாக தெரியுது. அதுதான் விஷாலும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஜாக்லைன் மாதிரி மற்றவங்க மாதிரி என்னால் போய் அந்த மாதிரி பேச முடியல, அதுதான் நான். ஆனால் இங்கே வந்து அது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுதான் இங்கே கேமு. ஆக்சுவலாக விஷாலுக்கு அதுதான் புரியல. இங்கே கேம் ஆடணும் அப்படின்னா அது பண்ணி தான் ஆகணும். அது பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, அது தப்பான விஷயம், அவங்க கேமுக்காக அதை பண்றாங்க, அது வந்து ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்னு நம்ம சௌந்தர்யா ஆகட்டும் விஷால் ஆகட்டும் இவங்களாம் காலையில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்க டிஸ்கஷன் எப்படி இருக்குன்னா, இவங்க பண்றதுலாம் ரொம்ப தப்பான விஷயம், கேமுக்காக அவங்க பண்ணிடுறாங்க, நம்மளால அதை பண்ண முடியல, நம்மளா கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைங்க, அவங்க வந்து கேம் ஆடணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு கேம் ஆட வேணாம், நம்மள நல்லவனாவே இருக்கணும், நம்மள வந்து நம்மளோட கெட்ட சைடு வந்து காமிக்க வேணாம். கெட்ட சைடு மீன்ஸ் இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களை ஹர்ட் பண்றோம்னா அது கெட்ட சைடு தான், ஆப்வியஸா கரெக்ட்டுங்களா. கேம் ஆடணும்னா கண்டிப்பா அதை காமிச்சு தான் ஆகணும். அதுதான் பிக் பாஸ் எதிர்பார்க்குறாரு. இன்னைக்கு நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் எல்லாரையும் பாராட்டினார்ல, எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? அவர் எதுக்காக பாராட்டணும்? ஏன்னா இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா மொத்த பேர் எப்படி சொல்லலாம், அந்த காண்டு எல்லாத்தையும் வெளியே கொட்டினாங்க, ஓப்பனாவே கொட்டினாங்க. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சொன்னார் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, தயவு செஞ்சு 13வது வார்த்தையாவது இந்த மாதிரி ஓப்பனா எல்லாம் பேசுனீங்களே அப்படின்ற மாதிரி விஷயம் தான். ஆனா இருந்தாலுமே இந்த நாமினேஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுக்கு அடுத்து வரேன். இதே மாதிரி காலையில டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா இன்னொருத்தரும் பேசிட்டு இருந்தாரு, முத்துக்குமரன் வந்து ராணுவ பத்தி பேசிட்டு இருந்தாரு. இந்த ராணுவ வந்து புரிஞ்சிக்கவே முடியல, அவன் யாருன்னே தெரியாம கன்ஃபியூஷன்ல இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. அதே தான் பாத்தீங்கன்னா நாமினேஷன் சொன்னாரு. ஆனா மார்னிங் வந்து இவங்களுக்குள்ள இருக்க டிஸ்கஷன் என்னன்னா, நான் இவ்வளவு நாள் வந்து கேம் ஒழுங்கா விளையாட மாட்டான், அவன் ஏதோ இடத்துல கேம் மிஸ் பண்றான், குழப்பமா இருக்கான், குழப்பம் பண்றதுக்கு இருக்கான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது அவனுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, அவன் யாருன்றதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு நம்ம மார்னிங் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதே விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ்லயே ராணுவ பார்த்து சொன்னாரு. ராணுவ வந்து பாத்தீங்கன்னா அவன் கேம் எது அவன் எதுனே தெரியாம அவனுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாப்ல. இது உண்மையா பொய்யான்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். ஏன்னா ராணுவுக்கு ஒரு விஷயம் சீரியஸ்னஸ் புரியவே இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா ராணுவ வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம கேமுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது அட்டென்ஷன் சீக் பண்ணா அது வந்து பாத்தீங்கன்னா வெளியே நல்லா தெரியும், ப்ரோமோ கண்டென்ட்டாக வரும், அது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க்காக போய் முடிச்சிரு. ஏன்னா இங்கே வந்து ராணுவ யாருன்றதை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம்.
இப்போ ஒருத்தன் வந்து கோமாளி மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து சினிமாவில் பண்ணுறது அதெல்லாம் வேற. ஏன்னா ஒரு கேரக்டர் கொடுத்து பண்ண சொல்கிறாங்க. இது வந்து ரியாலிட்டி ஷோ. இங்கே ராணவ் எப்படிப்பட்ட ஆள், ராணவ் கேரக்டர் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்கு தான் இந்த ஷோவே, கரெக்டுங்களா? அந்த இடத்துல வந்து நான் வந்து கோமாளி மாதிரி பண்ணுறேன், நான் வந்து குழப்பம் விளைவிக்கிறதுக்கு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ராணவ் தன்னோட கேரக்டர் இதுதான் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு. அது புரியவே இல்லை. கிடந்த கேம் ஆடுறேன்னு சொல்கிறாரு. கேம் ஆடுறதுலாம் ஓகே, இருந்தாலும் தன்னோட கேரக்டர்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து எப்படி சொல்கிறார், ராணவ் வந்து உண்மையிலே எல்லாத்துக்கும் சண்டை போடுவான்ப்பா அப்படின்றது அவன் கேரக்டராக கூட கிட்டுமே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ராணவ் வந்து ஒரு மாதிரி எதுவுமே தெரியாது அவனுக்கு, அவன் ஒரு மாதிரி குழப்பமா இருக்கான், அவன் இன்னசென்ட் மாதிரி ஆக்ட் பண்றான் அப்படின்ற ஆக்ட் பண்றேன்னு அவரே சொல்றாரு. அவன் இன்னசென்ட் மாதிரி இருக்கான், அவனுக்கு எதுவுமே பேச தெரியல, அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது அப்படின்ற மாதிரி ஒரு அஜெண்டாவை ராணுவ வந்து எல்லாரும் முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சீரியஸ்லி சொல்றேன், அது ராணுவுக்கு ரொம்பவே ரிஸ்க். ராணுவ பிடிச்சவங்களுக்கு அது கண்டிப்பா தெரியும், என்னடா ராணுவ குறை சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்போ ராணுவ நாளைக்கு நான் ராணுவ நேரில் மீட் பண்றீங்க, ராணுவ ஆப்போசிட்ல வராரு, நீங்க ஒரு விஷயம் சொல்லும் பார்க்கும்போது என்னென்ன யோசிப்பீங்க, இவங்ககிட்ட 4 வார்த்தை பேசினா கூட உனக்கு புரியாதுப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ல. ஏன்னா இப்போ அப்படி தானே இருக்கு. விஜய் சேதுபதி எதுக்கு ராணுவ போட்டு அடிக்கிறாரு, இவனுக்கு எது பேசினாலும் புரிய மாட்டுது, நான் சொல்றதையும் திருப்பி சொல்ல மாட்டான், இவன் என்னதான் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே இவனை அடிச்சும் பார்த்தாச்சு, திட்டியும் பார்த்தாச்சு, முறைச்சும் பார்த்தாச்சு, என்ன பண்ணாலுமே இவன் வந்து பார்த்தீங்கன்னா திருந்த மாட்டான் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதுதான் விஜய் சேதுபதி ஸ்டேட். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ராணுவ கிட்ட எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சௌந்தர்யா ஒரு இடத்துல வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஒத்துக்கிட்ட பத்தியா, அது கெத்துரா அப்படின்ற மாதிரி அவனை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நான் கேமுக்காக தான் இது பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டல, உண்மையிலே மாஸ்டர் அப்படின்ற மாதிரி ராணுவ என்கரேஜ் பண்றாங்க. அது வந்து ஒரு வகையில் ஓகே ஒத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி நல்லதா கூட பார்த்தாலுமே, இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா அது வந்து தப்பான ஒரு விஷயம், அதை மாற்றிக்கூடா, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுடா, கேமுக்காக பண்ணுறது உன்னோட லைஃப் வந்து பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. சில பேர் சொல்றாங்க, ராணுவுக்கு இருந்தாலும் அது தப்பாக தான் தெரியுது. எனிவேஸ் யாரும் சொல்லி அது புரிஞ்சுக்க போறாருன்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே கேம் ஆடுறாங்க, ஓகேங்களா? சில பேர் வந்து ரொம்ப ஹார்ஷா கேம் ஆடுறாங்க, சில பேர் ரொம்ப சாஃப்டா, இப்போ விஷால் மாதிரி ஆளுங்களாம் பயங்கரமாக ஒரு மாதிரி சேஃப் கேம் ஆடுறாங்களா, அதுவும் அவரோட கேம் பிளே தான். அது ஒரு கேரக்டர் வெளியே வர முடியல அப்படின்ற மாதிரி என்ன சொன்னாலும் சேஃபாக ஆடுறாங்க, ஓகேங்களா? இப்போ சேஃபாக ஆடுறதும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஆடுறதும் அவங்களோட கேம் பிளேவாக இருக்கும். ஆனால் தன்னோட கேரக்டர் என்னன்னே தெரியாமல் ஒரு குழப்பவாதி தான் என்னோட கேரக்டர் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட காமிச்சிக்கிட்டே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ராணுவ பண்றது கொஞ்சம் ரிஸ்காக தான் முடியும் அப்படின்னு மாதிரி தோணுது. எனிவேஸ் இன்னைக்கான நாமினேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லாருமே நாமினேஷன்ல வந்துருவாங்க. அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறது. ஆனால் இந்த ஓப்பன் நாமினேஷன்லேயே 2 பேரை மிஸ் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு எந்த வகையில் ஏற்றுக்க முடியும் தெரியல. குறிப்பாக தீபக் அவர் ஓட் பண்ணும்போது கிளீனாக தெரியும், இந்த இடத்துல முத்துக்குமரனும் சௌந்தர்யாவும் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஓட்டு போகிறத விட்டு ராணுவுக்கே வந்து திருப்பி போடுறாரு. கேட்டால் எனக்கான ரீசன் இதுதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஓகே, அவருக்கு வந்து ராணுவ வெளியே அனுப்பணும் அப்படின்றது இன்டென்ஷனாக கூட இருக்கட்டுமே. ஆனால் மேட்ரு என்னன்னா மொத்த பேரையும் கொண்டு போய் வந்து வெளியே வைக்கணும் அப்படின்றது பேசிக்காக எல்லாருமே யோசிக்கணும்ல. அதை எதுக்கு யோசிக்க மாட்டாங்க? இங்கே நாமினேஷன் இந்த கான்செப்டை வந்து எப்படி சொல்றது, அவங்க புரிஞ்சுக்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கான காரணத்தை அங்கே சொல்லணும், நான் வந்து இவனை தான் வெளியே அனுப்பணும் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் வெளியே அனுப்பணும்னு நினச்சாலும் ஆல்ரெடி வெளியே வந்துட்டானே, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? ஆக்சுவலாக உங்களோட இன்டென்ஷன் என்னது, அவனை வந்து நாமினேஷனில் கொண்டு வரணும், ஆல்ரெடி அவன் நாமினேஷனில் வந்துட்டான் அப்படின்னும் போது இப்போ உங்களுக்கு அந்த இன்டென்ஷன் வந்து நிறைவேறிச்சுல, அதுதானே முக்கியம். இப்போ ராணுவ நாமினேஷனில் வந்துட்டான் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்து ஓகே இந்த ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணுவான், அடுத்து யாராவது ஓட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பேர் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் தன்னோட காரணம், குறிப்பாக அருண்லாம் சொல்றாரு, அது வந்து எத்திக்கலாக இருக்காது, அந்த மாதிரி எல்லாரையும் கொண்டு வரணும்னு நினச்சி இதுக்குன்னே ஒரு காரணத்தை யோசிக்கிறது வந்து எத்திக்கலாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன பாஸ், அப்புறம் எதுக்கு ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறாங்க? இதுக்கு வந்து க்ளோஸ் நாமினேஷன் வச்சுலாம்ல, ஒரு ரூமுக்குள்ள உட்கார வச்சு உங்க எல்லாரும் கேள்வி கேட்டால் சிம்பிளாக முடிஞ்சதுல. இதே மாதிரி தான் இப்போ வந்து 2 பேரை விட்டீங்க, என்ன இப்போ ஒரு 3 பேர் விட்டுருப்பீங்க, அவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சதுல. ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறதே மொத்த பேரை கொண்டு வரதுக்கு, அதுலேயே 2 பேர் விடுறது வந்து உங்களை என்னடா சொல்றது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ சொல்ல தோணுது. ஏன்னா நிறைய பேர் இதில் தப்பு பண்றாங்க. சௌந்தர்யா வந்து இதுவே ரீசனாக வேற சொல்றாங்க, இந்த மாதிரி ஓப்பன் நாமினேஷன் வரும்போது இதெல்லாம் பிளான் பண்றாங்க, எல்லாரையும் கொண்டு வந்துடணும், அது வந்து ரொம்பவே தப்பு அப்படின்னு நம்ம சௌந்தர்யா ரீசனாகவே சொல்றாங்க. ஏன்னா இப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, சூப்பராக கேமை புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதில் முத்துக்குமரன் கடைசியாக பார்த்தீங்கன்னா அது நாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஜாக்லின், ரயன், முத்துக்குமரன் இவங்களாம் நின்று பேசிட்டு இருந்தாங்களே, அப்போ பேசும்போது ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, அதில் வந்து கிளியராக சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக இப்போ நானும் சௌந்தர்யாவும் அங்கே நாமினேஷனில் வரலனா, இப்போ அந்த இடத்துல நாங்கள் 2 பேர் இல்லைனா எங்களுக்கான ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எங்களை சார்ந்த 2 பேருக்கு வந்து போகும். என்னோட ஓட்டு மஞ்சரிக்கு போகும், சௌந்தர்யா ஓட்டு வேற யாருக்காவது போகும். ஸோ இந்த மாதிரி ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகும். அப்போ ஷேர் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ மஞ்சரியும் இப்போ வேற யாராவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாட்டமில் இருந்தால் கூட எங்களோட ஓட்டு அவங்களுக்கு போகிறதால அவங்க வந்து மேலே வந்துருவாங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ அந்த இடத்துல இப்போ மஞ்சரி கூட இப்போ பவித்ரா வந்து காம்படிஷனில் இருக்காங்க அப்படின்னும் போது இப்போ பவித்ராவும் மஞ்சரி கிட்டத்தட்ட ஒரே ஈக்குவலான ஓட்டு தான் இருக்கும். இன்கேஸ் நான் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா என் ஓட்டு மஞ்சரிக்கு போகிறதால மஞ்சரி தப்பிச்சிருவாங்க, அங்கே பவித்ரா எவிக்ட் ஆயிடுவாங்க. இதுவே கொஞ்சம் தப்பு. அப்போ அது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? இதுதான் இங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கிட்டத்தட்ட வெளியே அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா எப்படி சொல்லுது, வெளியே நடக்கிறது எப்படி பார்த்த மாதிரி பேசுற அப்படின்ற மாதிரி தெரியல. எனக்கு ட்விட்டர்ல மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க, முத்துக்குமரனும் சௌந்தர்யா நாமினேஷன் இல்லைப்பா, ஏன்னா நேற்று நியூஸ் வந்துருச்சுல. ஸோ வந்ததுலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் நாமினேஷன் இல்லை, இப்போ முத்துக்குமரன் ஓட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் மஞ்சரிக்கும் போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஓட்டை தூக்கி ரயனுக்கு போடுங்க, ரயனை எப்படியாவது மேலே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு புரியல, அது ஓட்டு பிச்சைன்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு இதுதான் பக்காவான ஓட்டு
ஓட்டு பிச்சைன்னு நினைக்கிறேன். ஓட்டை பிச்சை எடுக்கலாம், ஆனால் இப்படி கடை வாங்கி பிச்சை எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது. அவனுக்கு போட வேண்டியது எனக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்துகிட்டு, இதுதான் முத்துக்குமரன் சொல்றாரு. வெளியே என்ன நடந்துகிட்டு இருக்கோ இது வந்து சும்மா சொல்லுங்க, சீரியஸ்லி சொல்றேன், பயங்கரமா இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா ஓட்டு வந்து இவங்களுக்கு போடுங்க, முத்துக்குமரன் ஓட்டு வந்து இவங்களுக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பயங்கரமா கட்டம் வச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது தப்பான விஷயம். அதுதான் அவரு சொல்றாரு. இப்போ இதுவும் அந்த வகையில் பார்க்கும்போது தப்பு தானே. ஸோ எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தப்பு தான். இருந்தாலும் என்னோட கருத்து என்னன்னா, இந்த இடத்துல மொத்த பேரையும் கொண்டு வந்திருக்கலாம் ஓப்பன் நாமினேஷன்ல. அங்கே போய் நான் வந்து எப்படி சொல்றது, இந்த மாதிரி இருக்கிறது ஓகே, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம், இதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கடுத்து இந்த நாமினேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீமா பிரிப்பாங்களே, அதில் குக்கிங் இன்சார்ஜாக பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்கணும்னு நினச்சாங்க. இதில் தீபக், முத்துக்குமரன் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்புட்ஸ் கொடுத்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா காண்டாயிடுச்சு. என்னன்னா எப்படி எனக்கு எதுக்கு இவ்வளோ இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது ஓகே, என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஓவராக இது மாதிரி எப்படி இன்புட்டாக கொடுத்துட்டு இருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு காண்டாகிறது ஓகே, நான் என்ன வச்சுக்கோங்க, தப்பு சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னொரு சைட்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க சைடில் இப்போ தீபக், முத்துக்குமரன் இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, சௌந்தர்யாக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல அப்படின்றது அவங்களே ஒத்துக்கிறாங்க. எனக்கு எதுவும் தெரியல அப்படின்ற மாதிரி. ஸோ தெரியலன்றது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிறேன், ஏன்னா முக்கியமான விஷயம். ஸோ இந்த இடத்துல இன்சார்ஜாக இருந்துட்டு நான் வந்து பொருள் எடுக்கும் நான் தான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து தெரியாம ஒரு விஷயத்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நான் போறேன் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, தெரியல இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இருந்தாலும் சௌந்தர்யா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காண்டாயிட்டாங்க. அவங்க காண்டானது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க மேல தப்பு இவங்க மேல தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து அவங்க சைட்ல இருந்து யோசிக்கும் போது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். சௌந்தர்யா சைட்ல இருந்து யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து என்னடா ஓவரா நம்மளுக்கு வந்து அட்வைஸ் தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும். இவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு எதுவுமே சொல்லாம விட்டுட்டா இது வந்து எவ்வளவு பெரிய பொறுப்பு, இந்த பொறுப்பு ஈஸியாக வரேன்னு சொல்லுது, ஓகே வரட்டும், இருந்தாலும் அந்த பொறுப்பு என்னன்றதை புரிய வச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் போய் எடுக்க போறேன்னு சொல்லுது, இதுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல, தெரியாம எப்படி அனுப்புறது அப்படின்ற பயம் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்வைஸும் கொடுக்குறோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது இது பார்த்தா இது கரெக்ட்னு தோணும், இந்த சைட்லேருந்து பார்த்தா இது கரெக்ட்னு தோணும். எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பிங் டாஸ்க்னு ஒன்று வச்சாங்களே, அதாவது இந்த பலூனில் வந்து காத்தா இருக்குது, சீரியஸாக சொல்ல செம ஃபன்னாக இருந்ததுங்க. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து முத்துக்குமரன் டீமாக இருந்தாங்க, மேலே எகிரி குதிச்சிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக முத்துக்குமரன் மேலே. அதை பார்க்கும்போது ஃபன்னாக இருந்தது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ராணவும் அருணும் வந்து கேம் பண்ணாங்க பாருங்க. அதை பார்க்கும்போது டே என்னடா பண்ணுறீங்க, ஏன்னா ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பிங் வந்து ரொம்ப வைரலாக இருந்தது. அருண் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு, ராணவ் ஒரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குதிச்சிட்டு இருந்தாரு, ஒரு மாதிரி வினோதமாக குதிச்சிட்டு இருந்தாரு. அதை பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணுறீங்கடா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த கிளிப்பிங் நீங்கள் ஷோவில் 1 hour ஷோவில் கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா, ரொம்ப பெருசாலாம் காமிக்கல. ஆனால் லைவ்ல பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டு பேரும் பண்ண அட்ராசிட்டி என்னன்னு. பார்க்கும்போது அந்த டாஸ்க்கை பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. நான் என்ன நினச்சேன், ஓகே இந்த மாதிரி ஃபன்னான டாஸ்க் தான் வைப்பாங்க அப்படின்னு நம்ம டிக்கெட் ஃபினாலே நினச்சேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்ச டாஸ்க் வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது, யோசிக்கிற மாதிரி டாஸ்க். இப்போ என்ன எல்லாருக்கும் டவுட் வருதுன்னா, இப்போ இதில் நம்ம கரெக்டாக விளாடணும், இன்கேஸ் தப்பா விளாட்டா இன்னொருத்தனுக்கு பாயிண்ட் போயிடுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா இப்போ எப்படி சொல்றது, தப்பா விளாட்டா பெனால்ட்டின்னு போகும்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தப்பா விளாட்டா இன்னொருத்தருக்கு பாயிண்ட் போடுறது வந்து உண்மையிலே கஷ்டமா இருக்கும். இப்போ சௌந்தர்யா வந்து அவங்க தோத்துட்டாங்க, அதாவது எப்படி சொல்றது, அவங்க வந்து வேற போட்டோல வச்சுட்டாங்க, அது தப்பு தான் வச்சுக்கோங்களேன். அந்த தப்புக்கு வந்து பரிகாரமா ராணுவுக்கு 2 பாயிண்ட் கொடுத்தது வந்து இன்னைக்கு நைட்டு சௌந்தர்யா நிம்மதியாக தூங்குவாங்களான்னு தெரியல. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராணுவுக்கு வந்து தட்டி கொடுத்து ஓகேடா ராணுவ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து நான் முறையாக ஒரு டாஸ்க்ல ஜெயிச்சு அந்த பாயிண்ட் வந்து ராணுவுக்காக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கு. இதுக்கு என்ன இப்போ எப்படின்னா எப்படி சொல்கிறேன், நான் டிக்கெட் ஃபினாலே விளாடணும் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கேன். அப்படி இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும்போது நான் ஜெயிச்சு எனக்கு பாயிண்ட் வரலனா கூட, இல்லை நான் தோத்து எனக்கு பாயிண்ட் வரலனா கூட பரவாயில்ல, நான் தோத்து இன்னொருத்தருக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் சொல்கிறேன், ராணுவுக்கு வந்து பயங்கரமான லக் இருக்குங்க. இவனுக்கு எங்கேயோ மச்சா இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ராணுவுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான மேட்டர், இந்த கேப்டன்சி டாஸ்க்னு ஒன்று வைப்பாங்கல்ல, அந்த கேப்டன்சி டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, புல்லட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் வந்து புல்லட் யாருக்கு போகுது அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. எப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு தான் போகுது அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எதை வச்சு புல்லட் கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கேப்டன்சி டாஸ்க்ல இது வரைக்கும் ஒரு வாட்டி கேப்டன் ஆயிருப்பாங்களே, சோ அவங்க தான் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆப்ஷன்ஸ்ல இருக்குது கேப்டன்சி டாஸ்க் இதுக்கு அப்புறம் வைக்க போறது இல்ல. சோ வைக்காததுனால இது வரைக்கும் கேப்டன் ஆயிருந்தாங்க எல்லாம் ஒரு வாட்டி ஆயிருக்காங்க. சோ இதுல யாரு வந்து அந்த ஒரு வாட்டி கேப்டன் ஆன ஒரு நபர் வந்து கடைசி வரைக்கும் யார் வராங்களோ, அதாவது இப்போ ரன்னர் அப்பாவோ இல்ல வின்னராவோ ஆனாலோ, சோ கடைசி வரைக்கும் யார் வராங்களோ அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா புல்லட் போகும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து டிசிஷன் வந்துருச்சு. சோ இதுல எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் முத்துக்குமரன் ஒன்னு வின்னர் ஆகலாம், இல்ல சௌந்தர்யா வந்து ஏதோ ஒன்று பயங்கரமா பண்ணி இந்த வாரங்களை பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணி சௌந்தர்யா கூட வின்னர் ஆகலாம்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் சௌந்தர்யா வின்னர் ஆனா கூட முத்துக்குமரன் வந்து ரன்னர் அப் ஆவார். ரன்னர் அப் ஆனாலுமே முத்துக்குமரனுக்கு அந்த புல்லட் போகும் அப்படின்ற மாதிரி தான் மொத்த பேர் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, இப்போ ஓகே எல்லாம் கலரை புக் பண்ணுங்கப்பா, கலரை வந்து ஏதாவது சூஸ் பண்ணி ஒரு அட்வைஸை கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி மொத்த பேர் களத்தில் இறங்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு தான் போகும் அப்படின்றது அவருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ வீட்டுக்குள்ள எப்படின்னா மோஸ்ட்லி எப்படி கட்டமைஞ்சிச்சுன்னா, ஆக்சுவலாக இவங்களா இருக்காங்களா, முத்துக்குமரன், தீபக், அதுக்கடுத்து மஞ்சரி, ஜாக்லின், அது இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கா இருக்காங்க. கேங் மீன்ஸ் எப்படின்னா இவங்களாம் டாப்பர் கேங் அப்படின்னு நம்ம பிரிச்சு வச்சிருக்காங்களே. இவங்களுக்கே தெரியுது
நம்ம வந்து டஃப்பான பிளேயர் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் இருக்க 5 பேர் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வந்து பாட்டம் பிளேயர் அப்படின்ற மாதிரி அவங்களும் கெஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன புரியல, அந்த பாட்டம் பிளேயர் வந்து நம்ம பாட்டம் அப்படின்ற மாதிரி அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே, அது எனக்கு இன்னும் கேம் முடியல. இப்போ கூட சரி, இந்த ஒரு வாரத்தில் வந்து மொத்தத்தையும் மாற்றலாம், மொத்தத்தையும் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, கரெக்டான பாயிண்ட் பிடிச்சி மொத்த பேர் திருப்பி அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கேம் எப்படி வேணா ட்விஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலாக வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் எப்படி சொல்ல டஃப்பான பிளேயராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்பயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் அவங்க, நம்மளாம் பாட்டமில் இருக்கோம் இல்லை ஃபெயில் ஆன ஆள் அப்படின்ற மாதிரி அவங்களே கெஸ் பண்ணிக்கிறது, அவங்களே அவள் தான் முடிஞ்சிருச்சு, நம்மளோட சோலி முடிஞ்சிருச்சு, நம்ம இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கட்டம் வச்சுக்கிறாங்க. அதுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. எப்படின்னா நம்மளாம் நல்லவங்க, அவங்களாம் தீய சக்தி, அந்த தீய சக்தி இருக்கிறதுனால தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற வன்மை இருக்கிறதுனால தான் அவங்க அந்த மாதிரி கேம் ஆட முடியுது, நம்மளால அந்த மாதிரி ஆட முடியாது காரணம் நம்ம வந்து வன்மம் இல்லை, நம்ம வந்து உண்மை பியூர் சோல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை, அதாவது நம்ம கேரக்டரை தாண்டி ஒரு விஷயம் எப்படி சொல்றது, என்னோட கேரக்டர் வந்து ரொம்ப சாஃப்டான கேரக்டர் தான், ஒரு விஷயத்தை எதிர்த்து பேசாத ஆள் தான், இருந்தாலும் ஒரு கேம்னு வரும்போது நான் அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களே. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து கேம் ஆடுறது, கேமுக்கு உள்ளே வந்துட்டு இந்த இடத்துல வந்து நான் பியூர் சோலாக இருப்பேன் அப்படின்னு காமிச்சு என்னை பொறுத்த வரைக்கும் யூஸ்லெஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஷால் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தோணுது. அவர் கேரக்டர் வைஸ் எனக்கும் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், விஷால் எல்லாரும் போட்டு பயங்கரமாக அடி அடிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த ஆங்கிள் அந்த சில விஷயங்கள் விஷால் பண்ணது ரொம்ப தப்பு தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் விஷாலோட கேரக்டர் பார்க்கும்போது ஓகே, இவன் சாஃப்டான ஆள் தான், இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தெரியுது. இருந்தாலும் அதை விட்டு வெளியே வந்து கேம் ஆட மாட்டாரு அப்படின்றது கிளியரா அவரே ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் விஷாலோட ஃபேன்ஸ், விஷால் ஆர்மி எல்லாரும் சொல்றதுன்னா, விஷால் இதுக்கப்புறம் கேம் ஆடுவாரு அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவரே ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. டிக்கெட் ஃபினாலில அருண் 2 பாயிண்ட், ராணோ 2 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. யாரு வின் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.